பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சயின்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான 50 கொஸ்டின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 6th இருக்கிற சயின்ஸ் கொஸ்டின்ஸ். தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ள இடம் டெல்லி. துணி துவைக்கும் இயந்திரம் செயல்படும் விதம் மைய விலக்கு விசை. வணிக ரீதியில் பயன்படுத்தப்படும் நீர் சுத்திகரிப்பானில் நடைபெறுவது எதிர்ச்சவுடு பரவல், அதாவது ஆர்ஓ சொல்லுவாங்கல்ல, அதான். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. குளிர்கால உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் எதுன்னு கேட்டால் ஆமை. கோடைகால உறக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் கேட்டால் நத்தை. நீரில் கரையும் விட்டமின்கள் பி, சி. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எவை அப்படின்னு கேட்டால் ஏ, டி, இ, கே. நமது உடலில் தசைகள் உருவாக்கத்திற்கு தேவையானது புரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி வகை வந்து போரோ சிலிகேட், அதை வந்து பைராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சரில் எது இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடிவளி மண்டலம் புவி பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரை உள்ளது. ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிரிஸ்லி, 1774. ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் ஆண்டனி லவாய்சியர். நைட்ரஜனை கண்டுபிடித்தவர் டேனியல் ரூதர்போர்ட். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் ஜான் இன் ஜென்ஹவுஸ். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எதுன்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் எதன் மூலம் வாயு பரிமாற்றம் செய்கின்றன? இலைத்துளைகள், ஸ்டோமேட்டா. உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து -57 டிகிரி குளிர வைக்கும் பொழுது உலர் பனிக்கட்டியாக மாறும். நெக்ஸ்ட் வந்து உடலில் காணப்படும் நீளமான செல் எதுன்னு கேட்டால் நரம்பு செல். விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படும் உறுப்பு வந்து சென்ட்ரியோல்கள். அதுக்கப்புறமா இது வந்து பொறுத்துகள்ன்ற மாதிரி கேட்பாங்க. செல் சவ்வு அப்படின்னா செல்லின் கதவு. மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் மையம். செல்லின் உணவு தொழிற்சாலை எதுன்னு கேட்டால் பசுங்கணிகம். சேமிப்பு கிடங்கள் அப்படின்னா நுண்குமிழிகள். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் இது நியூக்ளியஸ். நெக்ஸ்ட், சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் உறுப்பு அப்படின்னா குரல் வலை மூடி, எபிக்ளாக்டிக்ஸ். நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளாக இருக்கும் பாதுகாப்பு படலம் வந்து ப்ளூரா. இதயத்தை சுற்றி காணப்படும் 2 அடுக்கு உறை வந்து பெரிகார்டியம். மனிதனின் சராசரி நாடி துடிப்பு அப்படின்னு கேட்டால் 72 முதல் 80 வரை. மூளையை சுற்றி காணப்படும் 3 அடுக்கு உறைக்கு பேரு மெனின்ஜல்ஸ். மனிதனின் புற செவியில் உள்ள மடல் பின்னா என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துகன்ற மாதிரி பாருங்க. மூளையின் அடிப்பகுதி வந்து பிட்யூரிட்டரி சுரப்பி. சுரப்பிகள் வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. தைராய்டு வந்து கழுத்து பகுதியில் இருக்குது. தைமஸ் வந்து மார்பு கூட்டில். கணையம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியில். அட்ரினல் அப்படிங்கிறது சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு வந்து நெப்ரான். மனித உடலில் 70% நீர் உள்ளது. உலக நீர் தினம் அப்படிங்கிறது மார்ச் 22. நீரின் சுழற்சியை ஹைட்ரலாஜிக்கல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன வேதியியல் புரட்சி ஏற்படுத்தியது லவாய்சியர். வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வர காரணம் என்னன்னு கேட்டால் புரோஃபோன் தயாலிஸ் ஆக்சைடு. சிமெண்ட் கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஜோசப் ஆஸ்பிடின், 1824 வந்து கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிமெண்ட் கெட்டிப்படும் நேரத்தை தாமதமாக்க சேர்க்கப்படும் பொருள் என்னன்னு கேட்டால் ஜிப்சம். இது வந்து பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் பயன்படுகிறது. அடுத்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 2H2O என்பது எதன் வேதிப்பொருள் அப்படின்னு கேட்பாங்க. ஜிப்சம். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 7H2O எதன் வேதிப்பொருள் அப்படின்னு கேட்டால் எப்சம். எப்சம் அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் மனிதன் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்திகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுத்தப்படுவது எப்சம். மனிதன் தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குவது எப்சம். அடுத்து வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 அரை H2O எதன் வேதிப்பொருள் அப்படின்னு கேட்டால் பாரிஸ் சாந்து. அடுத்து பாருங்க. கரும்பலகையில் எழுது பொருள் தயாரிக்க பயன்படுவது பாரிஸ் சாந்து.
அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய சிலைகள் வார்ப்பதற்கும் பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து. C6H5OH ஹார்பாலிக் அமிலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பினால். இயற்கை ஒட்டுப்பொருள் ஸ்டார்ச்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 கொண்டு வரப்பட்டது. உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் மேற்கு வங்காளம். 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது மொத்தம் இந்தியாவில். மூட்டு முடக்குவாத மருந்து பாலக்கீரை அதிலிருந்து தயாரிக்கப்படுது. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் இதை ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கிறாங்க. CDRI அப்படிங்கிறது சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அமைந்துள்ள இடம் லக்னோ. செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். 1665 மைக்ரோகிராஃபியா நூல் ராபர்ட் ஹூக். செல்லுலா அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். இதன் பொருள் என்ன அப்படின்னா சிறிய அறை. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக 3.7 × 10⁻13. 6th இருக்க சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ரீட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.